ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான் வந்து மட்டன் தெஹரி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து மட்டன் நான் வந்து ஒரு 2 கிலோக்கு மேலே எடுத்திருக்கேன். 2 கிலோ இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து காரமான மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் தனியா பவுடர் போட்டிருக்கேன். அப்புறமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா, நான் வந்து ஷான் மசாலா பிரியாணி மசாலா பாருங்கள், ஷான் பேக்கெட் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு என்ன பிரியாணி மசாலா வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் இருக்குது, மிளகு இருக்குது, எல்லாமே வந்து இதிலே இருக்குது. ஸோ ஸ்பைசஸ் வந்து நீங்கள் இது இல்லாதவங்க வந்து இதில் வந்து ஏலக்காய், மிளகு, பட்டை, லவங்கம் சேர்த்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பப்பாயா பேஸ்ட் டெண்டரைசர், இது வந்து ஆப்ஷனல். ஸோ நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டுருங்க. இது வந்து பப்பாயா பேஸ்ட் எதுக்கு போடுறதுனா, கறியை வந்து நல்லா டெண்டராக பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி. தயிர் போட்டிருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு நிறைய தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆயில் போட்டு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து குவான்டிட்டி, அந்த மட்டனோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால, ஸோ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓவர் நைட்டு ஃபுல்லாக வந்து இதை ஊற வைக்க போகிறேன். அதை வந்து இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அப்புறமா வந்து ஒரு பேனில் காலையில் நெக்ஸ்ட் டே வந்து நான் பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து இதுக்காக வந்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் சூடாயிடுச்சுன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ண உடனே பாருங்கள், எல்லா ஆனியனும் நான் போட்டிருக்கேன். இந்த மட்டன் தெஹரி வந்து ஒரு சூப்பர் டிஷ், பிரியாணி மாதிரி தான். ஆனால் வந்து என்னென்னா தயிர், லெமன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இதை வந்து ஓவர் நைட் நான் ஊற வைக்கிறேன் அந்த மட்டனை. ஸோ அது கண்டிப்பாக நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா ஆயிலில் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறேன். நான் ஊற வச்ச அந்த மட்டனில் வந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் முழுசாக 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்துட்டேன். இப்போ நான் அந்த கறி வச்சுருந்தேன் இல்லையா, ஓவர் நைட் மேரினேட் பண்ணி, ஸோ நான் அந்த மட்டனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் 2 டொமேட்டோ எடுத்து போட்டு நல்லா நான் டொமேட்டோ வந்து குக் ஆகிற வரையும் நல்லா அதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு காரம் வந்து பத்தாது. அது இல்லாமல் இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஸோ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மட்டனை வேக வைக்கிறதுக்காக அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். ஸோ மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெரிய பாத்திரம் என்கிட்ட வந்து அந்த பிரியாணி வேகிறதுக்கான பெரிய பாத்திரம் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேக வச்ச மட்டனை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அந்த பாத்திரத்தில் பாருங்கள், போட்டுட்டேன்.
போட்டுட்டேன். இப்போ பாருங்க. ஸோ இது நல்லா வந்து குக் ஆகணும். மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். லெமன் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து புழிஞ்சு விட்டுருங்க. நான் வந்து 2.5 கிலோ மட்டனுக்கு 3 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சாரி, 2.5 கிலோ மட்டனுக்கு 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டேன், லெமன் போட்டேன். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து ஆட் பண்ணுறப்போ அனல் கம்மியாக இருக்கணும். லெமன் வந்து முன்ன வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டேன். இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ ஒரு லெமன் ஃபுல்லாக வந்து போட்டுறணும். ஸோ இப்போ நல்லா கறி வந்து அந்த அனல் வந்து அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும். அதில் இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த மட்டன் தயாரியில் வந்து வெஜிடபிள்ஸும் போட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெஜிடபிள்ஸ் போடாமல் ப்ளைனாக பிரியாணி மாதிரி மட்டன் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த ரைஸ் குக் ஆகுது. ஸோ ஸ்லோவாக வந்து கிளறி விடுங்க. என்னோடய மட்டன் வந்து நல்லா கொழுப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஆயில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். அதுலேயே வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதால நான் வந்து கீ எல்லாம் போடல. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் இந்த லாஸ்ட்டாக கிளறி விடுறீங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கிளறி விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து தம்க்கு விட போகிறேன். ஒரு கீழே வந்து ஒரு வேஸ்ட்டு அல்லது ஏதோ ஒரு தோசை பேன் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஃபாயில் கவரில் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரையும் இது அப்படியே வந்து மீடியம் சிம்மில் பார்த்துக்கோங்க. மீடியம் சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுறணும். ஒரு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நல்லா இந்த ஃபாயில் கவர்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. கேப்பே இல்லாமல் ஃபாயில் கவரில் கவர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஸோ தட் அந்த ஆவி வந்து வெளியே வராமல் இருக்கணும். ஸோ அப்போது சீக்கிரமாக வந்து பிரியாணி ஸ்டீமில் குக் ஆகிடும். ஸோ வெல் கவர் த vessel and then cover the lid. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் அது ஈஸியாக வந்து தம் ஆகிடும். ஃபாயில் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி மாவை சைடில் போட்டு மூடி விடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் கைஸ். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து கரெக்டாக இருக்கப்போ போட்டுக்கோங்க.